உறுதியாக மகிழ்ச்சியோடு இரு. ஏனெனில் நாளை முதல் இந்த பிரபஞ்சத்திற்கு புது கடவுள் கிடைப்பார். இரண்யகசிப். திருமணம் இனிதே நடந்தது. லக்ஷ்மி நாராயண வாழ்க! லக்ஷ்மி நாராயண வாழ்க! லக்ஷ்மி நாராயண வாழ்க! இப்படி ஒரு சுதர்சன சக்கரத்தினால் தான் நீ கடவுளாக இருக்கிறாய் அல்லவா? இதோ பார், இப்பொழுது என்னிடமும் இந்த சக்கரம் உள்ளது. இனி நானும் இந்த பிரபஞ்சத்தின் கடவுள்தான். மன்னிக்க வேண்டும் பிரபு. பொறுங்கள் அசுரவேந்தி. எப்பொழுதும் நம்மை காப்பவர்தான் நமது உண்மையான கடவுள். ஆகையால் நம் அனைவரும் நம் கடவுள் கூறுவதை கேட்டுதான் ஆக வேண்டும். இவரையே நாம் நம் கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கடவுளுக்கு பக்தர்கள் மேல் கவலையே இல்லை. இனி பக்தர்கள் நாம் தான் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நம்மை காப்பாற்றவே வராத கடவுளின் பெயரை நாம் ஏன் கூற வேண்டும்? என்றிலிருந்து எங்களுடைய புது கடவுள் இரண்யகசிப் தான். பகவான் இரண்யகசிபு வாழ்க! பகவான் இரண்யகசிபு! பகவான் இரண்யகசிபு வாழ்க! குருதேவா, நான் தான் உங்களிடம் கூறினேன் அல்லவா, இன்றிலிருந்து சூரியன் அசுர குலத்தின் மீதுதான் ஒளி வீசப் போகின்றது. இந்த சிலைக்குள் ஒளிந்திருக்கும் தகவலை தெரிந்து கொள்ளுங்கள். அசுர ராஜா இரண்யகசிப் அசுர குலத்தில் உதித்த ஒரு சூரியன். பகவான் இரண்யகசிபு வாழ்க! பகவான் இரண்யகசிபு வாழ்க! அவருக்குள் சூரியனின் வெப்பமும் உள்ளது, அதர்மத்தின் சக்தியும் உள்ளது. அவர் மிக மிக உறுதியானவர். அதற்கான ஆதாரம் உங்கள் கண் முன்னே உள்ளது. சிலை உறுதியாக இருப்பதால் அந்த நபரும் உறுதியானவர் என்று அர்த்தம். நாராயணரே, நினைவிருக்கு. அனைவரின் முன்பாக ஒன்றை மட்டும் கூறு. பிரபு இரண்யகசிபு வாழ்க! அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதாமோதரம் வாசுதேவம் ஹரிம். अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे. अच्युतं केशवं रामनारायणं
नारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं அழ வேண்டாம் இளவரசரே, அழாதீர்கள். தாயே, தாய் தானே உங்களை அனுப்பியுள்ளார்கள். இப்பொழுதும் என் மீது கோபமாக இருக்கிறார்கள். என் தாய்க்கு என் நிலைமையே புரியவில்லை. தாய் ஏன் வீணாக இது நம்பிக்கை அல்ல, மரணத்தின் மற்றொரு பெயராகும். இதுவரையில் இதை உண்டு எவரும் உயிர் பிழைத்ததில்லை. நீங்கள் பிரகலாதனை அழிக்க கூடாது. அதற்கு வாய்ப்பில்லை தேவியே. நீங்கள் செல்வத்தை வழங்குவது போல், நாராயணர் சமநிலையை காப்பது போல் அனைத்தையும் சுட்டரிப்பது எனது கடமை. பிரகலாதன் எனக்குள் அடங்கிவிட்டான். அவனை சுட்டரித்துதானே ஆக வேண்டும். நாராயணரே, நீங்கள் அக்னி தேவருக்கு புரிய வையுங்கள். பிரகலாதனை காக்க வேறு ஏதேனும் வழி இருக்கிறதா? பிரபஞ்சத்தை காப்பதும் சமநிலையை காப்பதும் என்னுடைய கடமை. அப்படி இருக்கையில் என்னால் அக்னி தேவரிடம் எப்படி கடமையை செய்ய வேண்டாம் என்று கூற முடியும்? பக்தனை காக்க வேண்டியது பகவானின் கடமை அல்லவா? நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்கள். பிரகலாதனை காப்பாற்றுங்கள். நமோ நாராயணா, நமோ நாராயணா, நமோ நாராயணா. பிரகலாதா, பிரகலாதா, எழுந்திரு மகனே, என்னுடன் வா. நாம் இங்கிருந்து வெகு தூரம் செல்ல வேண்டும். வா. எங்கு செல்வது தாயே? எங்காவது. உனக்கு தெரியாது, உன்னை கொல்வதற்கு இங்கு சதி திட்டம் தீட்டுகிறார்கள். உன் அத்தை வந்துவிட்டால் உன்னை எரித்து விடுவாள். அமைதியாக இருங்கள் தாயே. விதிப்படி நான் இறப்பதாக இருந்தால் நான் எங்கு சென்றாலும் இறப்பேன்.
ஆனால் ஒருவேளை நாராயணர் விருப்பம் போல் என்னுடைய பக்தி என்னும் ஜோதி இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் இப்பிரபஞ்சத்தின் எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது.